Let's go to the message. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். We are serving an amazing God. His name is Jehovah Rapha. நாம் ஆச்சரியமான தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. In Hebrew it is Yahweh Rapha. எபிரேய மொழியிலே யாவே ராஃபா என்று சொல்லப்பட்டுள்ளது. It means the Lord who heals. அப்படியானால் நம்மை சுகமாக்குகிறதான கர்த்தர் அவர். But today when we see churches, we find there are many sons of God, many people who are the righteousness of God. They are seated in churches and the sickness is controlling their bodies. இன்றைக்கு அநேக சபைகளிலே நாம் பார்க்கும் பொழுது சபைக்குள்ளாக இருக்கிறதான ஜனங்கள் பலர் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வியாதியானது அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. Sons of God who have a healing father are fighting with sickness. தேவனுடைய பிள்ளைகள் சுகமாக்குகிறதான தேவனை தங்களுக்கு தகப்பனாக கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Many families have been disrupted because of sickness and some are in debt problem because of sickness. வியாதியின் பிரச்சனையாலே பல குடும்பங்கள் கலைக்கப்பட்டதான சிதறடிக்கப்பட்டதான நிலையில் இருக்கிறது, கஷ்டப்படுகிற நிலையில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் கடனுக்குள்ளாகவும் போயிருக்கிறார்கள். But whether you are sick or not, the truth is that you have a Father in heaven. His name is Yahweh Rapha, the Lord who heals. நீங்க வியாதியோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய தகப்பனாகிய தேவனுடைய பெயர் என்னவென்றால் யாவே ராஃபா, அதுதான் அவருடைய நாமமாம். And his name is unchangeable, brother. அவருடைய நாமம் ஒருபோதும் மாறவே மாறாது. Who is Yahweh Rapha? இந்த யாவே ராஃபா யார்? He is your father. அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். And true to his name, you know what he did? He again began expounding to his people whom he chose from Egypt in Exodus chapter 23 verse 25, and he shall serve the Lord your God, and he shall bless thy bread and thy water, and I will take sickness away from the midst of thee. Verse 26, there shall nothing cast the ring nor be barren in thy land, the number of thy days I will fulfill. தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக தாம் தெரிந்து கொண்டதான ஜனங்கள், அதாவது எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினதான அந்த ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை விளங்கும்படியாக செய்தார். யாத்ராமம் 23 அதிகாரம் 25 வசனத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆகும் இது. What did the Father say? He said, I will take sickness away from the midst of thee. அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? நான் உன் மத்தியிலிருந்து வியாதியை நான் விலக்குவேன். There shall nothing cast the ring nor be barren in the land, the number of thy days I will fulfill. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன். In Deuteronomy 7 verse 15, the same Yahweh Rapha said, I the Lord will take away from thee all sicknesses. அதே யாவே ராஃபாவாகிய தேவன் உபாகமம் 7 அதிகாரம் 15 வசனத்திலே நான் உன்னை விட்டு சகல நோய்களை விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். Now he said all these words, and do you know what happened when he sent his son Jesus? Through his son Jesus, he put an end to sickness. இது எல்லாம் சொன்னதான பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பின பொழுது இந்த வியாதி பிரச்சனைக்கு தீர்வாக முடிவாக ஒரு காரியத்தை நிறைவேற்றியும் விட்டார். The Bible says that Jesus was striped so that you may be healed. வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். 1 Peter 2 and verse 24, by whose stripes you were healed. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலே அவருடைய தழும்புகளினாலே குணமானோம். Now you have to listen to this message very carefully because everywhere people are becoming sick. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஜனங்கள் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். The Bible says by whose stripes you were healed. அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். You were healed. நீங்கள் குணமானீர்கள். Which means sickness has been dealt with on the cross. அப்படியானால் சிலுவையிலே பிதாவாகிய தேவன் அந்த வியாதியை எடுத்து விட்டார். On the same cross that sin was dealt with. எந்த சிலுவையிலே பாவத்தை எடுத்தாரோ நீக்கி போட்டாரோ அதே சிலுவையிலே வியாதியும் நீக்கி போட்டு I விட்டார். want you to understand this. The same cross that God used to deal with sin, he used it to deal with sicknesses of man. எந்த சிலுவையின் மூலமாக பாவத்தை தேவன் நீக்கினாரோ அதே சிலுவையை பயன்படுத்தி அந்த சிலுவையின் மூலமாகவே மனித குலத்தில் இருக்கிறதான வியாதிகளையும் தேவன் எடுத்து விட்டார். You know what happened on the cross? சிலுவையில் நடந்தது என்ன? The Bible says in Romans chapter 6 verse 18, you were made free from sin. Look at this, being then made free from sin. ரோமர் 6 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். In Romans 6 and verse 22, but now being made free from sin. ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்திலே இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. That means on the cross man was made free from sin.
அப்படியானால் சிலுவையினாலே மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையானான். And on the same cross, sickness is also dealt with. அதே சிலுவையில் தான் வியாதியையும் நீக்கி போட்டார். So you are also made free from all sicknesses. ஆகவே நீங்கள் எல்லா வகையான வியாதிகளிலிருந்து விடுதலையானவர்கள். Now I want you to listen to this very, very carefully, because this message is going to really open your eyes. We are going to allow God to open your eyes. இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய கண்களை அவர் திறப்பார். Now in 2 Corinthians chapter 5 verse 21, the Bible says that he who knew no sin was made sin so that you might be made the righteousness of God in him. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். So he was made sin so that you may be made the righteousness of God. ஆகவே அவர் பாவமாக்கப்பட்டார், நீங்கள் தேவனுடைய நீதியாக மாற்றப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். That means after you were made free from sin, you were made righteousness of God. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டீர்கள். Romans 6:18, Romans 6:22 both say being made free from sin. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இரண்டுமே ஒரே காரியத்தை சொல்கிறது. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு Made free. I want you to know the English Bible. Made free from sin. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். Made free from sin. Made free from sin means it was not your action, somebody did it for you. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும்போது அது உங்களுடைய செயலினால் அல்ல, அது வேறொரு நபர் உங்களுக்காக செய்த செயலினால் கிடைத்தலாம். The word used is made. அந்த இடத்திலே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். In 2 Corinthians 5 verse 21, the Bible says you were made the righteousness of God. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். So made free from sin and made righteousness of God in Christ. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக மாற்றப்பட்டீர்கள். In the same way you are made free from sickness and you are made healed. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுகமானீர்கள். That is why the Bible says you are made righteousness of God, and the Bible says you are healed. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய தலைமையிலே குணமாயினீர்கள். This is the word of the Creator. இது சிருஷ்டிகர்த்தருடைய வார்த்தையாகும். Have you understood this? இதை புரிந்து கொண்டீர்களா? You got this in your spirit? இதை உங்களுடைய ஆவியிலே கிரகித்துக் கொண்டீர்களா? Because now I am coming to a question. இப்பொழுது ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க You போகிறேன். really believe that God is உண்மையாகவே telling the truth? உண்மையாகவே தேவன் சொல்வது உண்மை என்று நம்புகிறீர்களா? You really believe you are the righteousness of God? நீங்கள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? Of course. நிச்சயமாக. You really believe you are healed? உண்மையாகவே நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் என்பதை நம்புகிறீர்களா? Because both are the word of God, both happen on the same cross. இரண்டுமே தேவனுடைய வார்த்தை தான், இரண்டுமே அதே சிலுவையின் மேல் நடந்த சம்பவமாம். If the cross was not there, then you cannot be made righteousness of God, because Jesus Christ could not have been made sin. சிலுவை மாத்திரம் இருந்திராவிட்டால், சிலுவையின் செயல் நடந்திராவிட்டால் நீங்கள் தேவ நீதியாக மாறி இருக்க முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து பாவமாக மாற்றப்பட்டிருக்க முடியாது. So because of the cross you are made righteousness of God, and you are also made healed. சிலுவையினாலே தேவ நீதியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள், அதே போல சிலுவையினாலே நீங்கள் சுகமானீர்கள். Now the question is, if you have been healed, then how come many sons of God who have been healed are today living with sickness? நீங்கள் சுகமாக்கப்பட்டீங்கன்னா ஏன் சுகமாக்கப்பட்டவர்கள் இன்னும் வியாதியோடு ஜீவிக்கிறார்கள்? இந்த கேள்வியை தான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? In fact, today some of them, all the lifetime they lived with sickness, and one fine morning they died because of that sickness. இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வியாதியோடு கூட வாழ்ந்து ஒரு நாளிலே மரித்து போகிறார்கள். சிலர் வியாதியோடு கூட வாழ்ந்து திடீரென்று ஒரு நாள் காலையிலே மரித்து போகிறார்கள். Very sad. They were healed. அது வேதனையான ஒரு நிலைமை. ஏனெனில் அவர்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். They were healed, brother. சுகமாக்கப்பட்டவர்கள். You got it? They were made free from sickness and they were healed, just like they were made free from sin and made righteousness of God. எப்படி அவர்கள் தேவ நீதியாக மாற்றப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ நீதியாக மாற்றப்பட்டு சுகமானார்களோ அதே போல அவர்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். Then how come they are still sick? அப்படி இருந்தும் ஏன் அவர்கள் இன்னும் வியாதியோடு இருக்கிறார்கள்? Either you are healed or either you are sick. ஒன்று நீங்க வியாதியோடு இருக்கீங்க, இல்லனா சுகமாயிட்டீங்க. Only one can be true at a time. ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும். God cannot lie.
கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். The Bible says, let every man be a liar, let God be true. வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் பொய்யன், கர்த்தர் தான் சத்தியபரர். But the sickness in your body is real. ஆனா உங்க சரீரத்தில் இருக்கிறதான வியாதி உண்மையாக இருக்கிறது. Now where lies the problem? பிரச்சனை எங்க இருக்கிறது? That's why I'm telling you, this is a very deep message. You got to listen to this very, very carefully. Otherwise, I don't know whether you'll grasp head or tail of this message. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இது ஆழமான செய்தி, கவனமாக கேளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு தலையும் வாலும் புரியாது. Let us analyze more on this truth. இந்த சத்தியத்தை இன்னும் சற்று ஆராய்வோம். 1 Corinthians chapter 6 verse 20. For you are bought with a price, therefore glorify God in your body and in your spirit which are God's. 1 கொரிந்தியர் 6:20 வசனம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Now here the Bible says you have been purchased with a price. வேதம் இந்த இடத்திலே சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள் அல்லது நீங்கள் வாங்கப்பட்டவர்கள். And the Bible says in the same verse that your body and your spirit are God's. அதே வசனத்திலே என்ன சொல்கிறது என்றால், உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியும் தேவனுடையது. That means your body, listen very carefully, your body is God's. உங்களுடைய சரீரம் தேவனுடையது. கவனமாய் இதை கேளுங்கள். It belongs to God. உங்கள் சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. Now after purchasing and making it his, God declares in 1 Corinthians chapter 6 verse 30, now the body is not for fornication but for the Lord, and the Lord for the body. வாங்கின பிறகு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:13 வசனம், இப்பொழுது சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். Now listen to what God is telling. He's saying, I purchased your body, now this body is for the Lord and the Lord is for the body. இந்த சரீரத்தை நான் வாங்கிவிட்டேன், இந்த சரீரம் இப்பொழுது கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். You got it? Your body is for the Lord. உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. It's not for fornication or for anything else. அந்த சரீரம் வேசித்தனத்திற்கோ அல்லது வேற எந்த காரியத்துக்கோ உரியதல்ல. Your body is not for you to see what your flesh wants you to see and hear what your flesh wants to hear. உங்களுடைய சரீரமானது உங்களுடைய மனது விரும்புகிறதான காரியங்களை பார்ப்பதற்கும் அல்லது உங்களுடைய மாம்சம் விரும்புகிறதான காரியங்களை கேட்பதற்கும் செய்வதற்கும் உரிய சரீரம் அல்ல. Your body is not for fulfilling the lusts of the flesh. உங்களுடைய சரீரமானது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய சரீரம் அல்ல. Your body is for the Lord. உங்களுடைய சரீரம் தேவனுக்கு உரியது. கர்த்தருக்கே உரியது. கர்த்தருக்கே உரியது. கர்த்தருக்கே உரியது. Body is for the Lord. That's very important, brother. கர்த்தருக்கே உரியது. Body is for the Lord means not for anybody else except the Lord. கர்த்தருக்கே உங்களுடைய சரீரம் உரியது என்றால் அந்த சரீரம் வேறு ஒருவருக்கும் சொந்தமல்ல, தேவனுக்கு மாத்திரமே சொந்தம். It means it has to live in line with the word. அப்படியானால் வார்த்தையின்படி அந்த சரீரமானது இருக்க வேண்டும். Because the body is for the Lord. ஏனெனில் சரீரம் கர்த்தருக்கே உரியது. And whatever the Lord wants to happen to this body, that alone can happen. That's what it means. சரீரத்திற்கு என்ன நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதுதான் நடக்கும். அதைதான் அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. And the Lord is for your body. கர்த்தரும் உங்கள் சரீரத்துக்கு உரியவர். For example, if I have a gift in my hands and I say, I give this gift, it is for you. உதாரணத்துக்கு என் கையிலே நான் ஒரு பொருளை வைத்திருக்கிறேன், ஒரு கிஃப்ட்டை வைத்திருக்கிறேன், அதை உங்களிடத்தில் கொடுக்கிறேன், இது உங்களுக்கு உரியது என்று சொல்லி கொடுக்கிறேன். That means this gift is for you. அப்படினால இந்த gift உங்களுக்கு உரியது. Somebody cannot say, okay, you can use this gift for me. அந்த gift அதை எனக்காக பயன்படுத்துங்கள் என்று வேற ஒரு நபர் உங்களுக்கு சொல்ல முடியாது. It's for a specific person. அது அந்த குறிப்பிட்ட நபருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. This body is for the Lord. இந்த சரீரமானது தேவனுக்கு உரியது. Now I want you to understand, God already had pre-planned and God didn't take your permission to make the body as a body for himself. He himself declares, after healing the body is for the Lord and the Lord is for the body. அவர் உங்களிடத்திலே எந்த விதமான அனுமதியும் கேட்கவில்லை. அவரே அந்த சரீரத்தை குணமாக்கி விட்டு அவர் இப்பொழுது சொல்கிறார், இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்று சொல்கிறார். Did God ask your permission to heal your body? உங்க சரீரத்தை சுகமாக்குவதற்கு ஆண்டவர் உங்க அனுமதியை கேட்டாரா? Come on, brother. Tell me, did God ask your permission? கர்த்தர் அந்த அனுமதியை கேட்டாரா? Then why does the Bible say, by whose stripes you were healed? வசனம் ஏன் அப்படியே சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். Did God ask permission to remove all your sins from you? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து போடுவதற்கு உங்க அனுமதி கேட்டாரா? Brother, God did it. That was his plan. அது தேவனே செய்தது. அது தேவனுடைய திட்டமாம். After that, God
after healing your body, he says, this body is for the Lord and the Lord is for the body. இதை முடித்த பின்பு அவர் சொல்கிறார், இந்த சரீரமானது கர்த்தருக்கே உரியது. சுகமாக்கின பின்பு தேவன் சொல்ல, இந்த கர்த்தருக்கே சரீரம் உரியது, சரீரமும் தேவனுக்கு உரியது. That is why Paul says it's not for fornication or for anything else. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், சரீரம் வேசித்தனத்திற்கோ அல்லது வேற எந்த காரியத்துக்கும் உரியதல்ல. Now after revealing that, in 1 Corinthians 6 verse 15, Paul reveals another amazing truth. He says, don't you know that your bodies are the members of Christ? இதை சொன்ன பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் அதே அதிகாரம் 15வது வசனத்திலே ஆச்சரியமான அடுத்த ஒரு உண்மையை சொல்லுகிறார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களாம். In other words, he is talking about your body, and Paul declares that your bodies are part of Christ. உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் ஒரு அவயவமாக, ஒரு பாகமாக இருக்கிறது. Body. உங்களுடைய சரீரம். You got it? Your body. உங்கள் சரீரமானது It's a part of Christ. கிறிஸ்துவின் பாகமாக இருக்கிறது. Just like how your finger is a part of your body, same way you are a part of Christ's body. எப்படி இந்த விரல் உங்களுடைய சரீரத்தின் ஒரு பாகமாக, அங்கமாக இருக்கிறதோ அதே போலவே நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள். Now if your finger is sick, your entire body is deemed to be sick. உங்களுடைய விரல் வியாதிப்பட்டாலும் அல்லது வேதனையோடு இருந்தாலும் இந்த சரீரம் முழுவதற்கும் வேதனை இருக்கும். Now if your finger is sick, உங்களுடைய விரல், let's say your finger has got an injury or some tumor in this finger, ஒரு காயமோ அல்லது அதுல கட்டியோ அந்த விரலிலே வந்துவிடும் என்றால், cancer in the finger, சரீரத்தில் அந்த விரல்ல கேன்சர் இருக்குன்னா, then what will they say? Your entire body has got cancer. இந்த சரீரம் முழுவதும் கேன்சர் இருக்குன்னு தான் You take சொல்லுவார்கள். in the same way, if you are a part of Christ, if one part of the body is affected, the entire body is deemed to be affected. அதே போல நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறதுனாலே சரீரத்தின் ஒரு பாகம் பாதிக்கப்பட்டாலும் முழு சரீரம் பாதிக்கப்பட்டதுக்கு சமமாம். Now my question is, how can Christ be sick? என்னுடைய கேள்வி, எப்படி கிறிஸ்து வியாதியோடு இருக்க முடியும்? And your body is a part of Christ. That's what Paul is telling. உங்களுடைய சரீரமானது கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறது. அதை தான் பவுல் சொல்லுகிறார். And he's asking, don't you know this? இது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். Now listen, my children of God. அருமையான தேவ பிள்ளைகளே, We are delving deep into healing waters. நாம் ஆழமான அந்த சுகமளிக்கும் தண்ணீருக்குள்ளாக நாம் உள்ளே மூழ்க வேண்டும். On healing revelation. வெளிப்படுதல்கள், இந்த தெய்வீக சுகத்தை குறித்ததான வெளிப்பாட்டுகளுக்குள்ளாக நாம் உள்ளே மூழ்க வேண்டும். It's time that the church comes to understand reality. சபையானது உண்மையான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். This is what happened. இதுதான் நடக்கிறது. God purchased your body and made it a member of Christ's body after healing your body, and declares, this body is for the Lord and the Lord is for this body. இந்த சரீரத்தை தேவன் வாங்கின பின்பு அதை கிறிஸ்துவின் சரீரம், அது தேவனுக்கே உரியது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அந்த சரீரமானது கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Now the question is this, how can sickness dwell inside a body which is a part of Christ, which is God's property, when the body is for the Lord and the Lord is for the body? அடுத்த கேள்வி, எப்படியாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக இருக்கிறதான அந்த சரீரம், அது கர்த்தருக்கே உரிய சரீரம், கர்த்தரும் சரீரத்துக்குரியவர், இப்படிப்பட்டதான இந்த சரீரமானது எப்படி வியாதியோடு இருக்க முடியும்? Tell me, you accept that your body is a part of Christ? நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது என்று? You accept that your body is for the Lord and the Lord is for the body? உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது என்றும் கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? You accept that your body is God's property? உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? Then how can sickness dwell inside something which belongs to Christ? அப்படியானால் கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒன்றுக்குள்ளாக எப்படி வியாதி இருக்க முடியும்? But today when we see churches, we see in many churches there are many believers who are dominated by sickness. இன்றைக்கு अनेक சபைகளிலே பல விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வியாதியினால் மேற்கொள்ளப்பட்டவர்களாக, ஆளுகை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். And once sickness enters a body, it will not let go. It will try to hold on as much as it can and try to grow as much as it can. ஒரு முறை வியாதி பிடித்து விட்டது என்றால் அது அவ்வளவு எளிதாக போகாது. அது எந்த அளவுக்கு வளர முடியுமோ, எந்த அளவுக்கு பற்றி கொண்டிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது பற்றி கொண்டிருக்கும். And the believer is struggling. He is trying every method possible, whatever his mind says, but somehow that sickness
refuses to let go. அந்த வியாதி ஆனது அந்த விசுவாசி பிடித்துக்கொண்டு அது எவ்வளவுதான் போராடினாலும் அது அவ்வளவு எளிதாக விடுவதற்கு விருப்பம் இல்லாமல் அது விடாப்பிடியாய் பற்றி கொண்டிருக்கிறது. Many are like the woman with an issue of blood. பலர் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல் இருக்கிறார்கள். For years she was suffering. பல வருடங்களாக அவள் வேதனைப்பட்டாள். All the medications and all the treatments did not work. அவளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டதான மருத்துவங்கள் அல்லது அவள் எடுத்துக்கொண்டதான எந்த விதமான மருந்துகளும் அவளுக்கு உதவவில்லை. Like this, there are so many people today, I'm telling you, you know your friends also, there are so many people, they're just struggling against this demonic power known as sickness. இன்றைக்கு அநேகர் இந்த பொல்லாத சாத்தானுடைய வல்லமையை எதிர்த்து பலர் போராடுகிறார்கள், அதோடு தவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். And in some cases the struggle is over because sickness is overcome and this person has to leave this world. சிலருடைய வாழ்க்கையிலே அந்த போராட்டம் முடிந்து விட்டது. எப்படி என்றால் அந்த வியாதி அவர்களை மேற்கொண்டதினால் அவர்கள் உலகத்தை விட்டு மரித்து போய்விட்டார்கள். And the worst part is believers who came to believe in the word are not even bothered as to what the word is telling them. அதில் வேதனைக்குரியதான காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதான விசுவாசிகள் கூட ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்று சிந்திப்பதில்லை. Let the word say. வார்த்தை சொல்லட்டும். I know it is true. வார்த்தை சொல்லட்டும், அது உண்மை என்று எனக்கு தெரியும். I know the word cannot fail. வார்த்தை பொய் சொல்லாது என்று அறிந்திருக்கிறேன். But I am sick. ஆனா நான் வியாதியோடு இருக்கிறேனே. They only know one way. Oh, let's pray, God will heal. ஒரே ஒரு வழிதான் தெரியும், அவர்கள் ஜெபிப்பார்கள், தேவன் சுகப்படுத்துவார் என்று. Let's pray. நாம் ஜெபிப்போம். And they keep on praying and finally that poor person dies of sickness. அவர் ஜெபிக்க முடிவில் அந்த மனிதன் மரித்து போகிறார். Now today we are going to analyze the answer. It's going to be very concise because we got some very hard stuff, very deep revelations which we'll be teaching in Center for Life Management. But now we don't have much time. I'm just going to give you a precise, concise answer. இன்றைக்கு மிகவும் சுருக்கமான முறையிலே இதை குறித்து நான் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறேன். அதை குறித்து நாம் ஆராய போகிறோம். Now, first of all, we have to understand that God has given us the job to live a healthy life. முதலாவது தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கார். நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கார். That's your job, brother. அது உங்களுடைய வேலையாகும். Don't try to put it on somebody else. அந்த வேலையை நீங்க மற்றவங்க மேல சுமத்தாதீங்க. You living a healthy life is a job given by God to you. நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கையாகும். And God has given us all the necessary resources and the necessary power and ability. தேவன் அதற்கு வேண்டியதான சகல வகையான உபகரணங்களை ஒத்தாசைகளை தேவன் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார். He has given us His word, He has given us His name, He has given us authority, He has given us the anointing. அவர் தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார். I can keep on going. He has given us almost everything. அவர் இப்படியே நம்ம சொல்லி கொண்டு போகலாம். ஏனெனில் அநேகம் பல காரியங்களை எல்லாவற்றையுமே தந்து விட்டார். But instead of understanding this truth and applying these truths and becoming free, we have resigned ourselves to this sad situation and allowing the sickness to dominate us and make not only our life but the life of our family members difficult. இந்த காரணங்களை தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த உபகரணங்களை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக மாற்றுவதற்கு பதிலாக அதையெல்லாம் வியாதியை அங்கீகரித்துக் கொண்டு வியாதியை ஏற்றுக்கொண்டு அதை இருக்கிறது என்று சொல்லி அதை சகித்துக் கொண்டு முடிவிலே பார்த்தால் தங்களுடைய வாழ்க்கையும் மற்றும் குடும்பத்தின் அங்கத்தினருடைய வாழ்க்கையும் கடினப்படுத்திக் கொண்டு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Listen, we are the church of the living God. We are the blood-bought church. We are the victorious church. கவனமாக கேளுங்கள், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபையாக இருக்கிறோம். We have to be united together and we are going to work together so that we may drive out this foul sickness out from the church. இன்றைக்கு நாம் இந்த காரியத்தில் ஒரு மனமாய் இருக்க வேண்டும். நாம் யார் ஒன்றுபட்டு தான் ஆக வேண்டும். ஒன்றாக கூடி வியாதி என்கிறதான பொல்லாத சத்துருவை நாம் வெளியே சபையை விட்டு வெளியே விரட்ட வேண்டும். I want you to understand that together we can do it because we are a mighty moving force. ஏனெனில் நாம் சபையாக இணைந்து செயல்படும்போது, நான் திரும்பமாக சொல்றேன், ஒன்றாக இணைந்து செயல்படும்போது சபை என்பது பயங்கர வல்லமையாக கிரியை செய்யக்கூடியதான சக்தி வாய்ந்ததான ஒரு இடமாகும். When the church begins to move, sickness stops and runs away in fear. சபையானது ஒன்றாக இணைந்து செயல்படும்போது வியாதி நின்று பயந்து அது ஓட ஆரம்பிக்கும். Now the question once again I want to repeat is, how can sickness attach itself to a body which is a part of Christ, a member of Christ, which is the property of God, and when God has declared that this body is for the Lord and the Lord is for this body, how can it happen?
எப்படி கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கே உரியவர் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரமும் கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கும் பொழுது எப்படி வியாதி இந்த சரீரத்தில் ஒட்டிக்கொள்ள முடியும், இல்லாவிட்டால் அது செயல்பட முடியும், ஆளுகை செய்ய முடியும்? You are a part of Christ's body. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக இருக்கிறீர்கள். You're a member of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள். Now listen, when Christ was in this world, wherever Christ went, his body carried healing power. கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்றாரோ அங்கெல்லாம் இந்த சுகமளிக்கும் சுகத்தை கொண்டு போய் கொண்டே இருந்தார். It was in his body. அவருடைய சரீரத்திற்குள்ளாகவே இருந்தது. There are many instances. I will read an instance, Luke 6:19, and the whole multitude sought to touch him, for there went power out of him and healed them all. பல சம்பவங்கள் உண்டு. அதிலே ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே அவரை தொடுவதற்கு அநேகர் முயற்சி செய்தார்கள். See, people wanted to touch his body because power was coming out of his body and healed them all. அவருடைய சரீரத்தை தொடுவதற்காக அவர்கள் வாஞ்சித்தார்கள். Where was power? வல்லமை எங்கே இருந்தது? In the body of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே. Today who are you? இன்றைக்கு நீங்கள் யார்? Member of his body. அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறீர்கள். Is there power in Christ's body right now? இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்திலே வல்லமை இருக்கிறதா? For we are member of his body, of his flesh and bones. Ephesians 5 and verse 30. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் நாம் Again, இருக்கிறோம். see, for we are members of his body, we are part of his body. நாம் அவருடைய சரீரத்தின் பாகமாகவே இருக்கிறோம். Let's put it like this. For example, your finger, okay? Now, if power is there inside your body, don't you think this power will also go inside? Same power will go inside your finger? உங்க சரீரத்துக்குள்ளாக தேவ வல்லமை இருக்கிறது அல்லது வல்லமை இருக்கிறது என்றால் அதே வல்லமை இந்த விரலுக்குள்ளாக அதே வல்லமை விரலுக்குள்ள போகுமா போகாதா? Will it go or not? Whatever power is inside you will go inside your finger. உங்க சரீரத்துக்குள்ள என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமை அந்த விரலுக்குள்ளாகவும் போகும். It may be a nail. It will go inside that nail also because the nail is part of your body. Whatever power is inside your body, and what power? Let's say, for example, human power. Whatever power. உதாரணத்துக்கு Or சரீரம், the blood. Okay. ரத்தம். Anything, any power, anything inside your body will go into your nail also. எந்த வல்லமை உங்க சரீரத்தில் இருக்கிறதோ அது அந்த விரலுக்குள்ளாக அந்த நகத்திற்குள்ளாக போகிறது. Is there power in Christ's body now? கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுது கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே வல்லமை இருக்கிறதா? Are you a part of his body? நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம் தானே? Then don't you think what is there in Christ's body is flowing inside your body? கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக இருக்கிறதான அந்த வல்லமை அவருடைய சரீரத்தின் பாகமாக அவயவமாக இருக்கிற உங்களுக்குள்ள கடந்து செல்லாதா? Then how can sickness dwell in your body? அப்படியானால் எப்படி வியாதி உங்க சரீரத்தில் இருக்க முடியும்? Nobody is thinking. யாருமே I சிந்திப்பதில்லை. got more than 102 revelations, brother. இப்படியாக 102 வெளிப்படுதலுக்கு As on மேலாக date, it's going ஆண்டவர் to எனக்கு increase. கொடுத்த God's expanding the revelation. தேவன் I இன்னும் want you to இன்னும் pray வரும் for me. நாட்கள்ல தேவன் இன்னும் I want you அதிகமாக to pray for me. எனக்காக ஜெபியுங்கள். Are you listening? I want you to understand that exciting days have begun because God has begun to open our eyes to amazing truths hidden in the Word of God. தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கிறதான சில ஆச்சரியமான உண்மைகளை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறதுனாலே உண்மையாகவே பரவசமூட்டும் நாட்கள் ஆரம்பமாயிருக்கிறது. Now today we are going to analyze the answer as to how sickness can dwell in a body which is part of Christ, which is a member of Christ, which God declares as this body is for the Lord and the Lord is for this body. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவர். இந்த சரீரம் கர்த்தருடைய அவயவமாய் இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ளாக எப்படி வியாதி வாழ முடியும் என்ற கேள்விக்கு இப்பொழுது பதிலை நாங்கள் தியானிக்க போகிறோம். Okay, are you ready for the answer? Are you happy today? இன்றைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? Come on, brother. Are you happy now? Okay, let's go to the answer. Listen very carefully. 1 Corinthians chapter 6 verse 15 and 16. Know ye not that your bodies are the member of Christ? Shall I then take the member of Christ and make them the members of an harlot? God forbid. Verse 16. What, know ye not that he which is joined to an harlot is one body? But two, saith he, shall be one flesh. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களாம். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களாம். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே.
Okay, the NIV translation says, "Do you not know that your bodies are members of Christ himself? Shall I then take the members of Christ and unite them with a prostitute? Never." உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்கள். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை அங்கங்களை எடுத்து வேசியின் அவயவமாக்கலாமா? அப்படி செய்ய ஒருபோதும் கூடாது. Now listen, here is what Paul is declaring. He's saying, your body, which is a member of Christ, which is for the Lord, and the Lord for the body, something can be done to it. What can be done? It can be taken and made a member of a prostitute. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரமானது கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். உங்களுடைய சரீரமானது கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு காரியம் நடக்க முடியும். என்னவென்றால் அந்த சரீரத்தை உறுப்பை எடுத்து அவயவமாக இருக்கிறதான அந்த சரீரத்தை எடுத்து வேசியின் அவயவமாக மாற்ற முடியும். The power is in your hands. அதற்கான வல்லமை உங்கள் கையில் இருக்கு. In fact, in verse 16 he says, "What, don't you know that he who is joined to a prostitute is one body? For two, saith he, shall be one flesh." 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களாம், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. Now you have got to listen to me very carefully. This is கவனமாக very இதை deep கேளுங்கள். revelation. I don't know how many of you are getting this. Now listen, when he's talking about your body being joined to an harlot, do you know he's talking about your body, because only your body can be joined to a prostitute's body. உங்களுடைய சரீரம் என்று சொல்லுகிற இந்த இடத்திலே அவர் எதை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். உங்களுடைய சரீரம் மாத்திரம் தான், அதாவது உங்களுடைய சரீரம் தான் ஒரு வேசியினுடைய சரீரத்தோடு கூட சேர முடியும். Though God purchased your body, though God declares it's member of Christ's body, though God declares this body is for the Lord and the Lord is for the body, yet you have the power to take this body which belongs to God and which is supposed to be for the Lord and make it a member of an harlot or a prostitute. That power is in your hand. இந்த சரீரத்தை கர்த்தர் விலை கொடுத்து அவர் வாங்கிவிட்டார். இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியதான சரீரம். அந்த சரீரமானது கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த சரீரத்தை எடுத்து நீங்கள் வேசியின் அவயவமாக மாற்றக்கூடியதான வல்லமை உங்களுடைய கையில் இருக்கிறது. And when you do it, God is not going to stop it. நீங்க அப்படி செய்யும் பொழுது தேவன் அதை தடுத்து நிறுத்த மாட்டார். How did you do it? Come on, this body is mine. I purchased it. It is a member of Christ. It is for the Lord. You cannot do it. God's not going to stop it, brother. God's not going to do anything. அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், தடுத்து நிறுத்துவார். எப்படி நீ செய்யலாம்? இது கர்த்தருக்கு உரியதான சரீரம், கர்த்தராலே வாங்கப்பட்டதான சரீரம், அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறது. இதை நீ எப்படி எடுத்து வேசியின் அவயவமாக மாற்றலாம்? அது நிறுத்து என்று ஆண்டவர் தடுக்கவே மாட்டார், அமைதலாக இருப்பார். But actually this body is God's. ஆனா உண்மையிலே பார்க்கும்போது இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. It's a member of Christ. இது கிறிஸ்துவின் சரீரம். It is for the Lord and the Lord is for this body. இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். But in this world you have power over your body. இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே இந்த சரீரத்தின் மேல் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. In the same way, though your body has been healed by His stripes, you have the power to allow sickness to enter your body and dominate your body and even kill your body. அதே போல இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரங்கள் ஏற்கனவே குணமாக்கப்பட்ட சரீரங்களாக இருந்தாலும் வியாதியை உள்ளே அனுமதிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வியாதியை அனுமதிக்கப்பட்டு அதன் மூலமாக மரணம் நேரிடுவதற்கும், அது மேற்கொள்வதற்கும் மரணம் கொல்லுவதற்கும் உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில உரிமை இருக்கிறது. See, God can only do certain things like purchasing your body and healing your body, but maintaining the body in the way that God wants it to be maintained according to the word is in your hand. கர்த்தர் செய்ய வேண்டியதான காரியங்களை அவர் செய்து விட்டார். அவர் விலை கொடுத்து வாங்கி விட்டார். அவருடைய சரீரமாக மாற்றி விட்டார். அவருடைய சரீரத்தின் அவயவமாக மாற்றி விட்டார். ஆனால் அந்த சரீரத்தை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறாரோ அதே முறையில் காத்துக்கொள்வது உங்களுடைய வேலையாகும். See, this is where we are failing. இந்த இடத்தில் தான் அநேகர் தவறு செய்கிறார்கள். Now let me explain more clearly. Are you listening? கவனிக்கிறீங்களா? இதை கவனமாக நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். In Romans 6 verse 18 and verse 22, the Bible says,
you were made free from sin, and 2 Corinthians 5:21, you were made the righteousness of God. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18-22 வசனம் ஆகிய 2 வசனங்களிலும் 2 கொரிந்தியர் 5:21ஆம் வசனத்திலும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தேவ நீதியாக மாற்றப்பட்டீர்கள் என்று சொல்கிறது. But look at what Paul says to those who have been made free from sin, who have been made the righteousness of God. In Romans chapter 6 verse 12, he says, "Let not sin therefore reign in your mortal body, that you should obey it in the lust therefore, neither yield ye your members as instruments of unrighteousness unto sin." அதே சரீரம் தான் உங்களுடைய சரீரம். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதான் அந்த சரீரத்தை உடைய நபர்களுக்கு தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே. ஆகையால் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆழாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் என்று நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். In other words, though God has made you free from sin and made you righteousness of God, yet you have the right to allow sin to reign over you and make you a slave of sin. தேவன் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருந்தாலும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவன் நீதியாக உங்களை மாற்றி இருந்தாலும், நீங்கள் பாவத்திற்கு இடம் கொடுப்பதின் மூலமாக பாவத்துக்கு நீங்களே அடிமையாக முடியும். You can yield your members as instruments of righteousness unto sin. உங்களுடைய சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக உங்களால் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும். God is not going to stop it, brother, if you're going to use your option and discretion and decision making authority. தேவன் அதை தடுத்து நிறுத்த மாட்டார். அதற்கு உங்களுக்குரியதான சில முடிவெடுக்கக்கூடியதான திறமைகளை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். He can only advise you, let not sin reign in your mortal body, neither yield your members as instruments of unrighteousness. That's all. He can't do more than that. அவர் உங்களுக்கு ஆலோசனை, உங்களுக்கு அறிவுரை தான் சொல்வார். உங்களுடைய சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருங்கள் என்று தான் சொல்வாரே அல்லாமல் அதற்கு மேலாக அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். So just like how sin can reign over a person who has been freed from sin and made righteousness of God, so also sickness can reign over a person who has been healed and whose body belongs to God, and which body is for the Lord and the Lord is for that body. எப்படி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ நீதியாக மாற்றப்பட்டதான் அந்த மனிதன் பாவத்திற்கு கீழ்ப்பட்டு அதற்கு அடிமையாக மாறி தன்னுடைய சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க முடியுமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக குணமாக்கப்பட்டதான ஒரு மனிதனும் சரீரத்திலே வியாதி வருவதற்கும் அந்த வியாதி தன்னை மேற்கொள்வதற்கும் இடம் கொடுக்க அந்த மனுஷனால் முடியும். We have to understand the sickness come to destroy God's property and the body which is for the Lord. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனால் சுகமாக்கப்பட்டதான தேவனுடைய சொத்தாய் இருக்கிறதான அந்த சரீரத்தை சேதப்படுத்துவதற்கு தான் வியாதி வருகிறது. Today many are addicts of medicine and they cannot live without medicine. இன்றைக்கு அநேகர் மருந்துகளுக்கு அடிமைப்பட்டு மருந்துகள் இல்லாமல் வாழ முடியாத நிலையில் இருக்கிறார்கள். In fact, if you go into this truth, it will take at least minimum 3 days seminar, full day seminar, not evening seminar, exhaustive teaching on miracle divine healing. அற்புத தெய்வீக சுகம் என்பதை குறித்து சொல்லி தர வேண்டுமானால் நாம் ஆராய்வதற்கு 3 முழு நாட்கள் செமினார் தேவைப்படுகிறது. மாலை மாத்திரமல்ல, முழு நாட்களும் நமக்கு அது just giving you a gist of the truth. அந்த சத்தியத்தினுடைய சுருக்கத்தை, சாராம்சத்தை தான் சொல்கிறேன். Now my question to those who are dominated by sickness and disease, I want you to ask these questions to yourself. வியாதியினால் மேற்கொள்ளப்படுகிற உங்களுக்கு தான் இந்த கேள்விகளை நான் கேட்கிறேன். Number 1, does God desire that your body, which is a part of his body, be sick? முதலாவது, அவருடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறதான உங்களுடைய சரீரம் வியாதிப்படுவதை தேவன் விரும்புகிறாரா? Number 2, is the healing word powerless against the sickness which is dominating you and unable to drive it out? இரண்டாவதாக, சுகமாக்கும் வல்லமை உடையதான அந்த வல்லமை உள்ள வார்த்தை உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதியை விரட்ட முடியாமல் திராணியற்றதாக இருக்கிறதா? Number 3, does God desire that you lifelong be dominated by sickness and die because of the same sickness which dominated you? வாழ்நாள் முழுவதும் வியாதியினால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு முடிவிலே அந்த வியாதியினாலே நீங்கள் மரித்து போவதுதான் தேவனுடைய சித்தமா? Question number 4, what happened to children's bread? நான்காவதாக, பிள்ளைகளின் அப்பம் என்ன ஆயிற்று? Number 5, what happened to the name of Jesus, which has absolute power to drive out any type of sickness and deliver people? எந்த வகையான வியாதியாக இருந்தாலும் அதை விரட்டி ஜனங்களை விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளதான இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன ஆயிற்று? These are all questions. There are so many questions, but I just want to put 5 questions before you. I want you to analyze these questions when you go back to your house. இந்த 5 கேள்விகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லியிருக்கிறேன். இவைகளை நீங்கள் வீடுகளிலே இருக்கும் பொழுது ஆராய்ந்து பாருங்கள்.
Now, the good news today for you is today you can break free of sickness no matter how terrible, dangerous that sickness may be. இன்றைக்கு நல்ல செய்தி என்னவென்றால் உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதி எப்படிப்பட்டதான வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி அதிலிருந்து உடைக்கப்பட்டு பிரிய முடியும். Point number 2, God wants you to break free. நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். Point number 3, you have to do it and God will help you to do it. மூன்றாவதாக நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும், நீங்கள் செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவுவார். Point number 4, the pastor after God's own heart whom God fills with revelation will also help you to do it. நான்காவதாக கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருகிறார் பாருங்க, அவங்க தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளின் மூலமாக அவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். Point number 5, because of God's mercy you can be healed because of the gifts of healing. But the question is, what if the gifts of healing doesn't operate in your life? Then what will you do? ஐந்தாவதாக தேவன் கொடுக்கிறதான சுகமளிக்கும் வரங்களினாலே அந்த வரங்களின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அந்த சுகமளிக்கும் வரத்தின் மூலமாக நீங்கள் சுகம் பெறாவிட்டால் உங்கள் நிலை என்ன? How does one break free of sickness and live a healthy sickness free life? எப்படியாக ஒரு நபர் ஆரோக்கியமான வியாதி இல்லாததான விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? Now if I start that, it will take another 1 hour minimum. இதை குறித்து நான் இப்பொழுது ஆரம்பித்தால் அடுத்து 1 மணி நேரம் ஆகிவிடும். So I'm not going to start that. இப்பொழுது நான் ஆரம்பிக்க போவதில்லை. But the point is now very clear why today Christians who have been healed and whose body belongs to the Lord, and when God declares that this body is for the Lord and the Lord is for the body, why they are sick? Now I think you have got some idea about it. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், கிறிஸ்தவர்கள் சிலுவையின் மூலமாக சுகமாக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கே சரீரம் உரியது, சரீரத்துக்கு தேவனும் கர்த்தரும் சரீரத்துக்கே உரியவர் என்று சொல்லப்பட்டதான நபர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறதான நபர்கள் ஏன் வியாதியோடு இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். So I think we'll continue. Maybe next week I can give you one or two more points, but there are so many points, more than 102 as on date. Be excited because I told you, as a church, alone you can't do this, but as a church, that's a power group. 5 of you shall drive 100 of you drive, put 10,000 to the flight, and your enemy shall fall before you by the sword. That's going to manifest, so get ready for some amazing miracles. அடுத்த வாரத்திலே இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். Are you ready now? இப்போ நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Are you excited? சந்தோஷமா இருக்கீங்களா? You got the truth now? சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களா? Maranatha. Maranatha.